ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிஎட் செகண்ட் செமஸ்டரில் பள்ளி மேலாண்மை கல்வி நிறுவனம் மேற்கொள்ளும் செயல்திட்டத்தின் நோக்கமாக அமைந்திட கிடைத்திடக்கூடிய பொருத்தமான மனித வளங்களையும் பொருள்சார் வளங்களையும் திறம்பட ஒருங்கிணைத்து ஒரு செயல்முறையை நிர்வாகம் என்று கருதப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறோம், மனித வளங்கம்னா என்ன, யார், ஆசிரியர்கள், அங்கே பணி செய்கிறவங்க, மாணவர்கள், இவங்களாம் என்ன சொல்லுவோம், மனித வளம்னு சொல்லுவோம். பொருள்சார் வளம்னா இப்போ டேபிள், சேரு, சாப்பீஸு, கரும்பலகை, இந்த மாதிரிலாம் வந்து பொருள்சார் வளங்களை சேரும். இது எல்லாமே திறம்பட வந்து ஒருங்கிணைத்து திறம்பட செய்வது தான் நிர்வாகம்னு சொல்லுவாங்க. அந்த நிர்வாகம் தான் கல்வி நிர்வாகம். அப்போ கல்வி நிர்வாகம் என்னென்ன செயல்முறைகள்லாம் இருக்குன்னா, திட்டமிடுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மோட்லன்னா எப்படி கிளாஸ் நடத்தணும், எந்த மாதிரிலாம் டைம் டேபிள் போடணும், அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து திட்டமிடுவாங்க. திட்டமிட்டதுக்கப்புறம் கட்டமைத்தல், அது எப்படி வந்து செயல்படணும், அந்த மாதிரி வந்து இந்த டைமில் இது செயல்படணும், அந்த மாதிரி கட்டமைப்பாங்க. அதுக்கப்புறம் நெறிப்படுத்துதல், இது ஓகே, இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு நெறிப்படுத்துவாங்க. அடுத்தது வந்து ஒருங்கிணைத்தல், அப்போ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இந்த ஆர்டரில் செய்யணும் அப்படின்னு ஒருங்கிணைப்பாங்க. அப்புறம் கட்டுப்படுத்துதல், அதுக்கப்புறம் மதிப்பிடுதல். இது வந்து மொத்தம் ஆறு செயல்முறைகள் இருக்குது. இந்த மாதிரி மைண்ட் மேப்பை நீங்கள் போட்டு எழுதிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். போன்ற பல செயல்முறைகளை உள்ளடக்கிய அகன்றக்குடை தான் இந்த கல்வி நிர்வாகம்னு சொல்லுவாங்க. கல்வி நிர்வாகம் என்பதன் வரையறை முதல்ல வந்து குட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, நிலைநிறுத்தப்பட்ட கொள்கைகளின்படி ஒரு கல்வி அமைப்பின் நடத்தி செல்வதில் இடம்பெறும் அனைத்து யுத்திகளும் செயல்முறைகளும் கல்வி நிறுவனம் என்று அழைக்கப்படும். அதாவது ஒரு கல்வியை வந்து எந்த மாதிரிலாம் செயல்படணும், அதுக்கான யுக்திகளையும் செயல்முறைகளையும் உள்ளடக்கியது தான் கல்வி நிர்வாகம். கல்வி நிர்வாகத்தின் நன்மைகள். கல்வி நிர்வாகம் என்பது லாப நோக்கத்தோடு செயல்படும் பணி என்றது. அதாவது வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கணும், அதனால் வந்து லாப நோக்கத்தோடு செயல்படும் பணி இல்லை இது. அதேமாதிரி கல்வி நிர்வாகம் என்பது அடிப்படையில் ஒரு சமூக நிறுவனம். ஏன் சமூகம்ங்கிறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் வருங்காலத்தில் வந்து சமுதாயத்தில் வாழணும், சமுதாயத்தில் பற்றி என்னென்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வரலாறு அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் வந்து சமூகம் வந்து என்னது, ஒரு சமூக நிர்வாகம். கல்வி நிர்வாகம் வந்து ஒரு சமூக நிறுவனம் ஆகும். அதேமாதிரி இது வந்து அது பொருள்சார் வளங்களை விட மனித வளங்களில் அதிக கவனம் செலுத்துகிறது. அதாவது பொருட்களோட ஆசிரியர்கள் நடத்தும் போது அந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து புரியும் அதிக அளவில். அதனால் வந்து பொருள் சார்ந்த வளங்களை விட மனித வளங்களில் தான் அதிக கவனம் செலுத்துகின்றன. கல்வி நிர்வாகம் என்பது ஒரு சிக்கலான பணியாகும். ஏன்னா அதில் வந்து ஏன்னா மாணவர்களோட மனநிலை பாதிக்கக்கூடாது, அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கமாகவும் நல்ல பண்பு வளரணும்னா ஒரு ஆசிரியரால் தான் முடியும். அப்போ அந்த ஆசிரியர் வந்து எப்படி இருக்கணும், மாணவர்களோட புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடம் நடத்தணும், அவங்களோட செயல்திறன்கள் எப்படி இருக்குது அந்தமாரி எல்லாத்தையும் கவனிக்கணும் இல்லையா. அதனால தான் கல்வி நிர்வாகம் என்பது ஒரு சிக்கலான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கல்வி நிர்வாகத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும். கல்வி நிர்வாகம் பொருள்சார் வளங்கள், மனித வளங்கள், மனித அனுதாபம், புரிந்து கொள்ளுதல், அறிவு, செயல்திறன்கள் ஆகியவை கல்வி நிர்வாகம் செயல்பட தேவைப்படுகிறது. பொருள்சார் வளங்கள்னா சொன்னால சாப்பீஸு, சேரு, பெஞ்சு, இன்னும் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பொருள்சார் வளங்கள். மனித வளங்கள்னால் ஆசிரியர்கள், நிர்வாக பொறுப்பாளர்கள், இந்த மாதிரி அட்மிஷன் போடுறவங்க தனியாக இருப்பாங்க அவங்க, அப்போ தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்களாம் புரிந்து கொள்ள மாணவர்களையும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரியர் பணினா எப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செயல்படணும். அப்புறம் அறிவு ரொம்ப முக்கியம், அறிவு. அடுத்தது செயல்திறன். ஸ்கில்ஸ் வந்து 8 ஸ்கில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். அதோட இதெல்லாம் வந்து கல்வி நிர்வாகம் செயல்பட தேவைப்படுகிறது. பொருள்சார் வளங்கள்னா என்னது, கற்பித்தல் சாதனங்கள்னா புக்கு, சாப்பீஸு, பேனா, பென்சில், இந்த மாதிரி இருக்குல்லையே, அது வந்து கற்பித்தல் சாதனங்கள். முக்கியமான கட்டடங்கள், அதாவது கிளாஸ் ரூம் தனியாக இருக்கும், பிரின்சிபல் ரூம் தனியாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ரூம் தனியாக இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லேபு, அந்த மாதிரி முக்கியமான கட்டடங்கள் இருக்கணும். அதோட உபகரணங்கள், லேபில் வந்து ஒரு உபகரணங்கள்லாம் இருக்கும். பொருள்சார் வளங்கள் இதெல்லாம் வந்து மைண்ட் மேப்பு போட்டிங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், மார்க்கும் நிறைய கிடைக்கும். மனித வளங்கள்லாம் என்ன இருக்குது, மனித வளங்களில் மாணவர்கள், மேற்பார்வையாளர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பெற்றோர்கள், இவங்கெல்லாம் மனித வளங்களில் சேரும். அப்புறம் கல்வி கோட்பாடு மற்றும் நடைமுறையில் பல்வேறு அம்சங்கள்.
இப்போ வந்து எப்படின்னா கல்வி தத்துவம், கல்வியின் குறிக்கோள், கலைத்திட்டம், கற்பித்தல் முறை, ஒழுக்கம், ஆசிரியர் பங்குபணி, சட்டத்திட்டங்கள் போன்றவை ஆகும். அதாவது அம்சங்கள் என்னது, கல்விக்குன்னு சில தத்துவங்கள் இருக்குது, அது இருக்கணும். கல்வியின் குறிக்கோள் என்னவாக இருக்கும், அனைத்து மக்களுக்கும் கல்வி கிடைக்கணும், அது கல்வி மூலம் பண்பு ஒழுக்கம் வந்து இருக்கணும், அறிவு வளரும், அது வந்து குறிக்கோள்களாக இருக்கா. கலைத்திட்டம்னா என்னதுன்னா நம்ம சப்ஜெக்ட் தான் கலைத்திட்டம்னு சொல்லுவோம். கற்பித்தல் முறைகள்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக கற்பித்தல் முறைகள் இருக்குது. நமக்கு டீச்சிங் படிச்சிருந்தாலும் தெரியும், 8 ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கற்பித்தல் முறைகள். ஒழுக்கமாக இருக்கணும், அதாவது மாணவர்களை வந்து நாம் தான் ஒழுக்கமாக கொண்டு வரணும், ஒரு ஆசிரியரின் கடமை. நம்ம கல்வி நிர்வாகத்தோட கடமையே அதுதான், ஆசிரியரின் பங்குபணி. நாம் ஆசிரியர் வந்து என்னென்ன செய்யணும், எந்த மாதிரி பங்கு பணியே இருக்கணும், அதெல்லாம் வந்து கல்வி கோட்பாட்டு அம்சத்தில் வரும். சட்டத்திட்டங்கள் போன்றவை ஆகும். குறிக்கோள்கள் மாணவர்களுக்கும் முறையான கல்வி அளித்திடல். அதாவது நல்ல கல்வி என்பது சரியான வகை கல்வியை சரியான ஆசிரியரிடமிருந்து நியாயமாக செலவில் கிடையாது. செலவும் கம்மியாக இருக்கணும், நல்ல ஆசிரியர்கள் மூலம் நல்ல கல்வியும் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கிடையே தொழிற்சார் அறநெறிகளையும் தொழில்முறை முன்னேற்றத்தையும் உறுதி செய்தல். அதாவது ஆசிரியர்களும் அனுபவம் முதிர்ச்சி பெற்றிருந்தால் திட்டங்களை உரிய நேரத்தில் முடிப்போம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம சீக்கிரமாகவே நம்மளோட எல்லா திட்டங்களையும் சீக்கிரமாக ஆசிரியர்களுக்கு கற்பித்தலின் புதுமையான கருத்துக்களை உருவாக்கி சோதித்து பார்க்கவும், பணியிடை பயிற்சி திட்டங்களில் பங்கு பெறவும் ஊக்குவிக்கவும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது இடையில ட்ரைனிங்லாம் போகணும். அதாவது ஒவ்வொரு நம்மளோட காலங்களில் எப்படி மாற்றங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. இப்போ வந்து மேக்ஸில் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அறிவியலில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வரப்போட பாடங்கள்லாம் வரும்போது அதுக்கு வந்து எப்படி டீச்சர்ஸ்லாம் வந்து லெசன் எடுக்கிறது, எந்த மாதிரி மாணவர் சொல்கிறோம், டீச்சர்களும் அப்டேட்டாக இருக்கணும். அதே மாதிரி பயிற்சி ட்ரைனிங் வந்து அடிக்கடி அனுப்பி விடணும். பல்வகை இணை பாட செயல்களும் ஏற்பாடு செய்தல். அதாவது அனைத்து மாணவர்களின் பங்கேற்பை உறுதி செய்திட பணித்திறன் மற்றும் செய்திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் பல்வகை இணைப்பாட செயல்களுக்கு ஏற்பாடு செய்தல். பல்வகை இணைப்பாட சொல்லலாம், இப்போ சுற்றுலா, கலைப்பயணம் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நேரடியாக அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி இணைப்பாட செயல்களையும் அடிக்கடி செய்யணும். அப்போ வந்து எக்ஸ்பிரிமெண்ட் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு, நீங்கள் போய் இந்த பிக்சர்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டிட்டு வாங்க, இப்போ காந்தியடிகளை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இணைப்பாட செயல்களை வந்து கொடுக்கணும். கல்வி தர மேம்பாட்டை உறுதி செய்தல். கற்பித்தல் தர மேம்பாட்டை ஏற்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு சிறந்த தரமான கல்வியை அளித்திட முடியும். அதாவது கற்பித்தல்னால் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதோட திறனை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னா மொத்தம் 8 ஸ்கில்ஸ் இருக்குமா, அந்த 8 ஸ்கில்ஸ்லேயும் நம்ம தரவாக இருந்துட்டோமா சூப்பராக நடத்த முடியும். மாணவர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல அறிவான ஸ்டூடெண்ட்டாக வளருவாங்க. அவங்களால படிக்கவே முடியலனாலும் நாம் ஹெல்ப் பண்ணுறது, நாம் நடத்துகிறத பார்த்துட்டு அவங்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கற்பித்தல் திறனை வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கு மனநிலைக்கு ஏற்றவாறு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால தான் கற்பித்தல் 8 ஸ்கில்ஸையும் நம்ம படிக்கணும். ஆசிரியர்களது கற்பித்தல் முறையை மேற்பார்வை செய்தல். நிர்வாகம் வந்து அந்த ஆசிரியர் எந்த மாதிரி கற்பிக்கிறாங்க மாணவர்களுக்கு, அவங்களோட மார்க் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கா, அவங்க கற்றுக்கிறது வந்து புரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலு இந்த கல்வி நிர்வாகம் வந்து மேம்பாட்டை உறுதி செய்யணும். அவர்களுக்கு உரிய வழிகாட்டி அளிக்கிற. ஒருவேளை ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடத்துங்க, இந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுங்க, அந்த மாதிரி என்னென்ன பண்ணுங்கிறத வந்து வழிகாட்டி அளித்தணும். யார் வழிகாட்டுனா கல்வி நிர்வாகம் வந்து வழிகாட்டணும். இப்போ பள்ளியின் தரமான கற்பித்தலை அமைத்திட்டத்தில் உறுதி செய்தல். 10 மார்க். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போட வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.